இதுதான் அம்மா என் கேள்வி. என்ற ஃப்ரெண்ட்ஸோட அம்மா எல்லாம் பொழுதன்னைக்கும் கண்ணு சாமின்னு அவங்கள தலைக்கு மேல தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. என்னை இந்த வீட்ல ஆராய்ச்சி அப்படி தூக்கி வச்சு கொண்டாடுறீங்களாக்கும் திடீர்னு பாசம் பொத்துக்கிட்டு வந்துருச்சு. என்ற பொண்ணுகிட்ட 2 வார்த்தை கூட பாசமா பேச முடியலன்னு உன்ற அம்மா என்கிட்ட எத்தனை தடவை சொல்லி சொல்லி அழுதுருக்குறா தெரியுமா? என்ற கண்ணு செய்யறது உன்ற அம்மா இந்த வீட்ல நிம்மதியாவா வாழறா? பாரதி, நானும் என்ற வீட்டுல சுதந்திரமா வாழ்ந்துட்டு இருந்தவதான். என்னைக்கு ஒன்ற அப்பனை கண்ணாலம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்தனோ அன்னையில இருந்து நான் பண்ற கஷ்டத்தை நீயும் பாத்துட்டு தானே இருக்கிற. ஏங்கண்ணு உன்ற அப்போ தினம் தினம் சண்டை போட்டு இவளை அடிச்சு உழைச்சுக்கிட்டு இருந்தா இவ என்னதாங்கன்னு பண்ணுவா? அதுவும் இல்லாம குடிச்சு போட்டு வந்து அசிங்க அசிங்கமான வார்த்தையெல்லாம் பேசினா உன்ற அம்மா மனசு காயப்படும் இல்ல? இவளுக்குன்னு சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்கு இந்த வீட்ல ஆறு இருந்திருக்காங்க. ஏங்கண்ணு நீ இவ்ளோ பெரிய பொண்ணா இருந்தா என்னைக்காச்சும் ஒரு நாள் உன்ற அம்மா பாவம்னு நினைச்சு பேசிருந்திருக்கியா? என்ற அம்மா தப்பு பண்றனால தான் என்ற அப்பா திட்டுறாரு. தப்பு பண்ணாம இருக்கலாம்ல. நான் எனக்கு தப்பு பண்ண என்ற அப்போ வீட்டுல வசதி குறைவுன்னு சொல்லி என்ன எப்ப பார்த்தாலும் தூக்கி எறிஞ்சேதானே பேசுறாங்க. நீ பிறந்தப்ப உன்னைய கொண்டு போய் நான் வளர்க்குறேன்னு சொன்னேன். அதுக்கு இவங்க என்னை என்னெல்லாம் பேச்சு பேசினாங்க தெரியுமா? என்னைய இந்த வீட்டு வாசப்படியே மிதிக்க கூடாதுன்னு சொல்லிய அவமானப்படுத்தி அனுப்பி விட்டுட்டாங்க தெரியுமா? இதெல்லாம் இத்தனை நாள் சொல்லாம இன்னைக்கு வந்து என்கிட்ட சொல்றீங்க? அப்பெல்லாம் நீ சின்ன குழந்தையா இருந்த, ஒன்ற மனசை கெடுக்க கூடாதுன்னு தான் நான் சொல்லல. அது மட்டும் இல்ல, என்ற கஷ்டம் என்னோடயே இருக்கட்டும்னு தான் நான் எனக்குள்ளேயே வச்சுக்கிட்டேன். என்ற கிட்ட இருந்து உன்னைய பிரிக்கணும்னு அவங்க உன்னை அந்த பக்கம் இழுத்துக்கிட்டாங்க. ஏன் உன்ற பக்கம் இழுத்துருக்கலாம்ல? என்ற அப்பா கூட சண்டை போடுறதுலே குறியா இருந்தா என்ற நினைப்பு உனக்கு எப்படி வரும்? ஏங்கண்ணு உன்ற அம்மாவுக்கு நீ பொண்ணு தானே, நீ இவகிட்ட பாசத்தை காமிச்சிருக்கலாம் இல்ல? இவங்க அவங்க பிரச்சனையை மட்டும் தான் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. என்ற அப்பா கூட சண்டை போட்டு சொல்லிக்காம கொள்ளாம வீட்டு விட்டு போயிருந்தாச்சு. நான் ஒருத்தி இருக்கேன்னு அவளை விட்டு போட்டு போறமேன்னு ஒரு நாளாச்சும் நினைச்சாங்களா? நினைக்காம இருப்பனா? என்ற கூட உன்னையும் இழுத்துட்டு போனா உன்ற படிப்பு என்ன ஆகுறது கண்ணு? நடக்கிறது எல்லாத்தையும் ஒன்ற கண்ணால பாத்துட்டு இருந்தியே, உனக்கு புரியும்னு நினைச்சேன். நீயே என்ற கிட்ட பாசத்தை காட்டலன்னா நான் வாழ்ந்த பிரயோஜனமே இல்ல. பேசாம நான் செத்து போயிடுறேன். இப்படி எல்லாம் பேசாத கண். ஒன்ற பொண்ணுக்கு உன் மேல பாசம் எல்லாம் போயிடுமா? இவள 1.5 வயசுல 10 மாசம் சுமந்து தானே பெற்றிருக்கிற. ஒன்ற பொண்ணு பிறக்கிறப்ப ஒன்ற ஊசருக்கு ஆபத்து இருக்குதுன்னு டாக்டருங்க சொன்னப்ப நீ என்ன சொன்ன ஞாபகம் இல்லையா கண்ணா? என்ற ஊசர் போனாலும் பரவாயில்ல, என்ற குழந்தையோட ஊசரை காப்பாத்தி கொடுங்கன்னு சொல்லி அழுதே இல்ல. அதை பார்த்து நாங்களும் அழுதோம் கண்ணா. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு என்னமா செய்யறது? அன்னைக்கே நான் செத்து போயிருந்தா பெத்த பொண்ணு கிட்ட எப்படி பாசத்துக்காக கையேந்தி நின்னு இருப்பேனா? அட இவளுக்கு சொன்னதானே புரியும். பச்சை மண்ணாச்சு இல்ல, இவ என்ன செய்வா? எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்து நின்னப்போ இந்த பாசத்தை காட்டுனீங்களா? 50,000 ரூபாய் இருந்தாதான் என்று மானமருவதை தப்பிக்கோன்னு சொன்னப்ப பணமே தர முடியாதுன்னு என்ற கிட்ட சண்டை போட்டியே. உண்மையிலே உனக்கு பாசம் இருந்திருந்தா எனக்கு கொடுத்தனுச்சிருப்பல. உன் அம்மா என்ற கிட்ட கேட்காம உன் தாத்தா கிட்ட போய் கேட்டல, அப்ப எனக்கு கோவம் வராதா?
அதான் தரக்கூடாதுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் பணத்தை என்ற அம்மா கிட்ட கொடுத்து உனக்கு கொடுத்து அனுப்பிச்சேன்ல, நான் கொடுக்காமல உன்ற பிரச்சனையை நீ தீர்த்துக்கிட்ட. கற்பகம், என்ன நீ ஒன்றரை பொண்ணுக்கு உங்ககிட்ட பாசம் இல்லாத மாதிரியே நீ பேசிட்டு இருக்கிற. இதை பாரு, அவகிட்ட தானமும் அன்பா கனிவா பேசி அவளுக்கு என்ன வேணுமோ செஞ்சு கொடு. அதை விட்டு போட்டு அவ இல்லாத நேரத்துல அவளையே நினைச்சு இப்படி அழுதுகிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நீ எதை வேணும்னாலும் சொல்லுமா, அவளுக்கு அப்பா மேலதான் பாசம். அது எப்படி இருக்கும் கற்பகம்? இவ அப்பந்தான் தினம் குடிச்சு போட்டு வந்து ரகலப்படுறதாச்சே. இவதான் பாத்துக்கிட்டு தானே இருக்கிறா. அத பாத்துமா பாரதிக்கு அப்ப மேல பாசம் வரும். ஏங்கண்ணா நீயே சொல்லு, உனக்கு அம்மாவை பிடிக்குமா இல்ல அப்பாவை பிடிக்குமா? எனக்கு என்ற அப்பனை தான் பிடிக்கும். என்ற அப்பா நல்லவர் தெரியுமா? என்ற அப்பனை பத்தி யாரும் பேசாதீங்க, அது எனக்கு பிடிக்காது சொல்லி போட்டான் அம்மா. கண்ணு கண்ணு, இந்த சாக்லேட் எனக்கு வேண்டாம். என்னம்மா இப்படி சொல்லிட்டு போறா? பிள்ளையடி பத்து வச்சிருக்கிற, அப்படியே அவ அப்பனை உரிச்சு வச்சு பிறந்திருக்கிற. அம்மா, இவ நம்ம பக்கம் திரும்புவாளா? கற்பகம், புத்தி இல்லாத வாழை மட்டை. பத்த வச்ச உடனே பத்திக்காது, புகஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். எண்ணெயை ஊத்தி ஊத்தி தான் எரிய வைக்கணும். இந்த அம்பரம்பாளையம் பரமேஸ்வரி ஆனனப்பட்ட பண்ணையாரையே மண்ணை கவ வச்சுட்டா. ஒன்றரை பொண்ணையா இழுத்து போட முடியாது. அம்மா அம்மான்னு ஒன்றரை பின்னாலேயே அலைய வைக்கிறேன். அது சரி அம்மா, இந்த சாக்லேட் என்ன பண்றது? அவ திங்கலினா என்ன, நீ தின்னுக்கண்ண. நீ எனக்கு குழந்தை தானே. ചേതി കേട്ടോ ചേതി കേട്ടോ ചേട്ടൻ പറ്റിയ ചേതി കേട്ടോ வாட்டாண்டி பழனி போய் கோடீஸ்வரன் பழனியாய கதை கேட்டோ. டேய் பழனி, என்றா இது கோலம்? என்னது டேய் பழனியா? உன்ற பேர் பழனி தானே? ஒன்ற அப்பா பேர் கொடுத்தா ரத்ன சபாபதி, அதுக்காக எல்லாரும் பேர் சொல்லியே கூப்பிடுறாங்க. பண்ணையார்னு மறுவாதியா சொல்றது இல்ல. என்றா கொழுப்பா? என்ற வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்கிற வேலைக்காரன் தான் நீ. என்ற அப்பாவும் நீயும் ஒன்னா? உனக்கு வீட்டுல ஓவரா இடம் கொடுத்தாருல, அந்த திமிர்ல பேசிட்டு இருக்கிற. அப்பா ஒன்னும் ஓவரா இடம் கொடுக்கறதா சொல்ல, ஏதோ கொஞ்சம் கொடுக்கறதா சொல்லியிருக்காரு. இடம் என்ற கைக்கு வந்ததும் நானும் ஒரு பண்ணையார் தான். வேணும்னா சின்ன பண்ணைன்னு கூப்பிடலாமே. என்னது சின்ன பண்ணையா? உன்னைய பார்த்தா பைத்தியக்கார மாதிரி இருக்கிற. இந்த கோலத்துல ஊருக்குள்ள போயிடாத. புள்ள பிடிக்கிறவங்க வந்துட்டான்னு பசங்க கல்ல விட்டு ஏறிய போறானுங்க. நீங்க எல்லாம் பட்டு வேட்டி பட்டு சட்டை போட்டா பெரிய மனுஷங்க, நான் போட்டா பைத்தியக்காரன் புள்ள பிடிக்கிறவன். பார்க்க போனா லெவல்ல ஒன்னும் குறைஞ்சு போடல. கொஞ்சம் மறுவாதியா பேசலாம். நான் மறுவாதி கொடுத்தா நீ தாங்க மாட்ட. ஏற்கனவே எரிச்சலோட இருக்கேன், நீ வேற லொல்லு பண்ணிட்டு இருக்காத. இப்படியே ஓடி போயிட்டேன்னு வையே, உசுராவது மிஞ்சும். என்னையே பயமுறுத்துறியாக்கும். இந்த மிலிட்டரிக்காரன் பார்த்தாலும் வேற எவன்டையாவது என்றா அவ்வளவு திறன்ட்ட போச்சு அவனுக்கு. நானும் கைய வைக்க கூடாதுன்னு ரொம்ப நேரமா பொறுத்து போயிட்டு இருக்கேன். என்ற தோட்டத்துக்குள்ள வந்துட்டு என்ன எதிர்த்து பேசுறியா? பணம் இருக்குங்கிற திமிர்ல என்ற மேல கை வைக்காத. உனக்கு 50 கோடி இருந்தா எனக்கும் சில கோடி வரப்போகுது. கோடின்னு வந்த பிறகு நீயும் கோடீஸ்வரன் தான், நானும் கோடீஸ்வரன் தான். டேய், உன் ஊர்ல இருந்து உன்னை எப்படி அடிச்சு தூக்கிட்டு வந்தேன்னு தெரியல. நீ எப்ப என்ற மேல கை வச்சியோ அப்பவே எனக்கு சுக்கிரதசை ஸ்டார்ட் ஆயிருச்சு. அதனால தான் என்னை விட்டு போன சொத்தெல்லாம் வட்டி முதல்மா என்ற கைக்கு திருப்பி வர போகுது. ஓ, என்ற அப்ப சொத்தை குடுப்பான்ற நம்பிக்கையில நீ இந்த ஆட்டம் போடுறியா? சொத்தை குடுக்கனா விட்டுருவானா? ஒரு புடி மண்ணை கூட நீ சொந்தம் கொண்டாட முடியாது. ஒன்ற பேச்செல்லாம் கேட்கிற பண்ணையார் இப்ப இல்ல. எனக்கு அவர் சொத்தை கொடுத்தே ஆகணும். கொடுக்கலன்னா கொடுக்க வைப்பேன். என்ற புறம்போக்கு நாய, என்ற வீட்டுல கைய கட்டி வேலை பார்க்கிற வேலைக்கார நீ எங்களையே மிரட்டி பாக்குறியா? உன்னையெல்லாம் ஒரு மனுஷனா மதிச்சு பாவம் பார்த்தா எங்க அப்படியே பிளாக்மெயில் பண்றியா? உன்னைய ஒன்ற வீட்லயே மனுஷனா மதிக்கிறது இல்ல, ஒன்ற பொண்டாட்டி உன்னை புருஷனாவும் நினைக்கிறது இல்ல. உங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு வெட்டி பய.
என்ற கிட்ட இருக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. என்றா சொன்ன என்ன நீ எதிர்த்து பேசுறியா? விட மாட்டேன்டா. ஏய் உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. என்ன பண்ற? என்ற மேல கை வச்சுக்க. டேய் இருடா. டேய் எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன்டா. டேய் இருடா. ஏன்றா பரிதாபப்பட்டு வீட்ல இடம் கொடுத்து சோறு போட்டு துணிமணி கொடுத்தா என்ற சொத்துல பங்கா கேக்குற? என்ற அப்பா தப்பு பண்ணிருந்தா நியாயம் கேட்டு போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தா கூட உன்னை நான் பாராட்டி இருப்பேன். அதை விட்டு போட்டு மிரட்டி பயமுறுத்தி என்ற அப்பாட்ட பங்கா கேக்குறேன். எவ்வளோடா சொத்து வேணும்? குடுக்குற வாங்கிக்கோடா. என்ற மேல விழுகிற ஒவ்வொரு அடிக்கும் நீ பதில் சொல்லி ஆகணும். அட பாவிகளா, உருப்பிடுவீங்களாடா நீங்க? உங்க குடும்பமே நாசமா போயிரும்டா. என்ற வயிறு எரிஞ்சு சொல்றேன்டா. உன்ற குடும்பம் அத்தனை பேரும் ஒரு நாள் தெருவில் தாண்டா அனுப்பி. இனி மேட்டுக்கு என் கண் எதிரில் உன்னைய பார்த்த உடம்புல உசுறு இருக்காது. ஓடி போயிடு. இந்த ஊர் பக்கமே உன்னைய நான் பார்க்க கூடாது. போடா. போறேன்டா, போறேன். ஆனா இந்த பாவம் ஒன்னு சும்மா விட்டுன்னு மட்டும் நினைச்சிடாத. டேய் போயிரா. போடான்னு சொல்றேல. உன்னை கொன்னுறடா. அம்மா எனக்கு பசிக்குது. என்ன கண்ணம்மா சாப்பிட்டியா? சாப்பிட்டா சாப்பிட்டேன்னு சொல்லு, இல்லாட்டி இல்லைன்னு சொல்லு. இப்படி உம்முன்னு உட்காந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இல்லடா, கண்ணம்மா இன்னும் சாப்பிடல. நீயும் அவளும் சேர்ந்து சாப்பிட்டுருங்க. என்னம்மா சமையல்? சாருக்கு என்ன பிடிக்கும்? அம்மா கையால எது கொடுத்தாலும் ஓகே. சாமர்த்தியமா தப்பிச்சுட்டியடா. சாப்பிடு கண்ணம்மா, நீயும் சாப்பிடு. எனக்கு வேண்டாம் டீச்சர். ஏன் வேண்டாங்கிற? எனக்கு பசிக்கல டீச்சர். ஏன் எங்க வீட்டுல சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறியா? இல்லைங்க டீச்சர், அப்பதான் ஞாபகமாவே இருக்குது. சோறு வடிச்சதும் கஞ்சி தண்ணி கொண்டு வந்து கொடுக்கும். குடிச்சுக்கோ கண்ணு, கஞ்சி தண்ணியில நிறைய சத்து இருக்குதுன்னு சொல்லும். நானும் வாங்கி குடிச்சுக்குவேன். அதுலயே எனக்கு பசி ஆறிடும். இப்போ அப்பதான் இல்லாம போயிடுச்சே டீச்சர். உன்ற அப்பதான் எங்கேயும் போகல கண்ணம்மா. இப்ப கூட உன்னைய பாத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நீ சாப்பிடாம இருந்தா உன்ற அப்பத்தாளுக்கு பிடிக்குமா? பிடிக்காது டீச்சர். அப்ப சாப்பிடு.
என்ற அப்பத்தா செத்து போகாம இருந்திருக்கலாம் இல்லைங்களா டீச்சர்? பிறந்தவங்க யாரா இருந்தாலும் ஒரு நாள் செத்து போகதான் செய்வாங்க. இந்த உலகத்துல கடவுளை தவிர வேற எதுவுமே நிரந்தரம் இல்ல கண்ணம்மா. எல்லாருமே சாகறதுக்காக பிறந்தவங்க தான். ஆனா அதுக்குள்ள எதையாவது சாதிச்சுட்டு போகணும்னு தான் ஒவ்வொருத்தரும் போராடிக்கிட்டு இருக்கிறோம். அப்பத்தாவ என்னால மறக்கவே முடியலைங்க டீச்சர். நான் உன்னைய மறக்க சொல்லல கண்ணம்மா, கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுக்கொண்டு தான் சொல்றேன். மனுஷனுக்கு மரணத்து மேல ஏன் தெரியுமா பயம் வருது? தன்னோட உடைமைகளை விட்டு பிரியறோம்னு தான். எந்த உடைமையும் இல்லாதவங்க மரணத்தை கண்டு பயப்பட மாட்டாங்க. ஒரு விஷயத்தை நீ நல்லா புரிஞ்சுக்கோ கண்ணம்மா, நாம எங்கிருந்து வந்தோமோ அங்கதான் திரும்ப போறோம். உனக்கும் புரியுற வயசு ஆயிடுச்சு. நடந்ததை மறந்துட்டு நடக்கிறத பாக்குறது தான் புத்திசாலித்தனம். கண்ணம்மா, சாப்பாட்டை காக்க வைக்க கூடாது. முதல்ல சாப்பிடு. வேண்டாம் டீச்சர், எனக்கு பசிக்கல. கண்ணம்மா, அங்க என்ன ரத்தம்? இன்னும் கொஞ்சம் மேல. வாய் தர. வாய் தர பாப்போம். நல்லா நல்லா. எப்படி சோறு ஊட்டின பாத்தியா? இது மாதிரி எனக்கு ஊட்டி விட முடியுமா? எனக்கு ஊட்டுறல. ரெண்டு பேரும் சும்மா இருங்க. இப்படி சாப்பிட்டா எப்படி வயிறு நிறையும்? தட்டுல இருக்கிறத அவங்க எடுத்து சாப்பிடுங்க. அம்மா, கண்ணம்மாக்கு நிறைய போடுங்கம்மா. இல்ல டீச்சர், இவனுக்கு நிறைய போடுங்க. அம்மா, கண்ணம்மாக்கு நிறைய போடுமா. இவனுக்கு தான் போடணும். ஐயோ, ரெண்டு பேருக்கு நிறைய போட்டா நானும் மாமாவும் என்னத்த சாப்பிடுறது? சாப்பிடுங்க. ஒருத்தனை வச்சே சமாளிக்க முடியாம சிரமப்படுவ. இப்ப ரெண்டு பேரை வச்சு திண்டாடிட்டு இருக்க போல் இருக்க. இவங்க ரெண்டு பேரும் இப்படி இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க மாமா. ஒருத்தர் மேல ஒருத்தர் பாசம் வச்சிருக்காங்க. இவங்க எப்பவும் இப்படியே இருந்தா போதுங்க மாமா. ஒன்றரை வளர்ப்பு தப்பாவே ஆகாதுமா. கண்ணம்மா நார்மல் நிலைக்கு வரணும்னு தான் நானும் ஆசைப்படுறேன். அப்புறம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா. என்னங்க மாமா? அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டேன், நீ கொஞ்சம் என் கூட வா. சரி, நீங்க ரெண்டு பேரும் அமைதியா சாப்பிடணும், சண்டை போடாம சாப்பிடணும். சரியா? இருங்க, இத வந்துடுறேன். என்னங்க மாமா, என்ன முக்கியமான விஷயம்? அம்மா, வர்ற வெள்ளிக்கிழமை ஒன்ற அப்பா சொத்துக்கள் பூராத்தையும் சக்திவேல் பேர்ல எழுதி வைக்கிறதா முடிவு பண்ணிருக்காராம். அப்போ எனக்கு சொத்துல எதுவும் தரமாட்டாரா? வக்கீல போய் பார்த்தம்மா, அவரு உனக்கும் பங்கு கொடுக்கணும்னு பேசி பார்த்திருக்காரு. பேசி பிரயோஜனம் இல்லன்னுட்டாரா? ஆமாம்மா, அவரு கொஞ்சம் கூட மனசு மாறலையாம். அவரு இஷ்டப்படிதான் செய்வேன்னு சொல்லிட்டாராம். அது எப்படிங்க மாமா? அவர் சம்பாதிச்சத வேணா அவர் இஷ்டப்படி செஞ்சுக்கலாம். பரம்பரையா இருக்கிற சொத்தை அவர் இஷ்டப்படி செய்ய முடியுங்களா? பரம்பரை சொத்தை அவர் இஷ்டப்படி செய்யாம இருக்கணும்னா ஒரே ஒரு வழிதாமா இருக்கு. என்னங்க மாமா? சட்டப்படிதான் போகணும். அதுக்கும் நான் தயாராயிட்டேங்க மாமா. என்ற அப்பா அவர் இஷ்டப்படி நடக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். நீங்க நான் சொல்றபடி செய்யுங்க. ஐயா, ஐயா, வீட்டுல யாரும் இல்லைங்களா? என்னப்பா? ஐயா இல்லைங்களா? இருக்காரு. என்ன விஷயம்? ஐயா பேருக்கு ஒரு கொரியர் வந்திருக்குங்க. என்கிட்டே கொடு, நான் அதை அவர்கிட்ட கொடுத்துக்கிறேன். அப்படி கொடுக்க முடியாதுங்க, இது முக்கியமான கொரியர். அவரே கூப்பிடுங்க. மாமா, என்கிட்ட கொடுத்தா குறைஞ்சு போயிருவியோ? என்னம்மா? என்ன தம்பி? ஐயா, உங்க பேர்ல ஒரு கொரியர் வந்திருக்குது. இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. இந்த கையெழுத்து போடுற பழக்கெல்லாம் நமக்கு இல்ல தம்பி. எப்பவுமே கை நாட்டு தான். அந்த இங்கு போட்டு வச்சிருக்கியா? இருக்குங்க.
ஓரத்துல வைங்க. என்றா இவ்வளோ பெரிய மனுஷன் கை நாட்டு வைக்கிறான்னு பாக்குறியா? முயற்சி பண்ணா ஒருத்தன் கையெழுத்த இன்னொருத்த போட்டு போடலாம். ஆனா நம்ம கை நாட்டை இன்னொருத்த வைக்க முடியாதுல்ல. ஆமாங்க. சரி போயிட்டு வா தம்பி. சரி. அம்னி, இந்த கடுதாசி எங்க இருந்து வந்திருக்கு என்னன்னு கொஞ்சம் பிரிச்சு பார்த்து படி. மாமா உங்களுக்கு வக்கீல் நோட்டீஸ் வந்திருக்குதுங்க. என்ன சொல்ற? ஆமாங்க. எனக்கு யார் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறது? உங்க பொண்ணு மஞ்சு